எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்னவென்று சொன்னால், ஒரு தம்பதி ஒரு சாலையோர கடையில பீஃப் பிரியாணி போட்டு ஒரு வியாபாரத்தை பண்றாங்க. அந்த வியாபாரம் செய்வதற்காக வேண்டி முறைப்படி மாநகராட்சியில இந்த சாலையோரத்துல கடை போடுவதற்காக வேண்டி என்னெல்லாம் அனுமதி பெறணுமோ அந்த அனுமதியெல்லாம் பெற்றுக்கொண்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி அவங்க பிரான்ச்சஸ் போடலை. அவங்க தொடங்குற அந்த அந்த தொழிலை என்னன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி தொடங்குறதாங்க அப்படின்ற செய்தியை பார்க்குறோம். அவங்க அந்த கஷ்டத்தில் துன்பத்தில் ஏதாச்சும் வாழ்க்கையில் முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கடையை போடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சில அக்கிரமக்காரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள போய் மிரட்டுறாங்க. என்ன சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல பல இறைச்சி கடைகள், மீன் கடைகள் எல்லாம் இருக்குது. பீஃப் கடையை நீ போடக்கூடாது, மாட்டிறைச்சி அது போட்டால் இந்த ஊருக்கு என்ன செய்யாது, அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ விஷயங்களை சொல்லி என்ன செய்கிறாங்க, அவர்களை தடுக்கிறார்கள். அந்த கடையை நடத்தக்கூடாது, கடையை இழுத்து மூடு அப்படின்னு சொல்லி தடுக்கிறார்கள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா பயங்கரமாக அந்த இடத்துல பதில் சொல்கிறாங்க. பல விஷயங்களை பார்த்துருப்பீங்க. நீ எந்த அடிப்படையில் சொல்கிற, என்ன ஏதுன்னு சொல்லி அவருக்கு அவங்க பதில் கொடுக்குறாங்க. நீ போய் யார்கிட்ட வேணா சொல்லு அப்படின்னு சொல்லி. அந்த ஆண் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்து பதுங்கி தான் பேசுகிறாரு. இந்த பெண்மணி ரொம்ப உஷாராக பேசுகிறாங்க. அப்படி பேசின பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால், இது காவல் நிலையத்துக்கு செய்தி போகிறது. அன்னைக்கு இரவு என்ன நடக்குதுன்னா, இந்த நபர் மிரட்டினாரு, அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட உடனேயே ஒரு 80 பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கோயம்புத்தூரில் சாலை மறியலில் உட்காடுறாங்க, நீங்கள் வழக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இந்த நாட்டில் ஜனநாயக முறைப்படி ஒருவன் கடை நடத்துகிறான், வைத்து பிழப்புக்காக வேண்டி பீஃப் தடைன்னு சொன்னால் மொத்த இந்தியாவிலும் தடைன்னு சொன்னால் ஒத்துக்கலாம். அது என்ன கோயம்புத்தூரில் மட்டும் தடை? அது என்ன கோயம்புத்தூருக்கு மட்டும் தனி சிறப்பு? அது என்ன அந்த சாலைக்கு மட்டும் தனி சிறப்பு? அந்த பெண்மணி பேசும்போதே கேட்குறா, மீன் கடை இருக்குது, மற்ற கடை இருக்குது, எல்லாத்தையும் எடுக்க சொல்லி நான் எடுக்கிறேன். அப்போ பீஃப் என்று சொன்னால், அந்த மாட்டிறைச்சி என்று சொன்னால் அதற்கு தனி ஒரு என்ன செய்கிறாங்கன்னா வெறுப்பை விதைக்கிறார்கள். ஆனால் அடிப்படை நாம் பார்க்கிறோம், நம்முடைய பாரத பிரதமர் சொல்லுகிறார், பீஃபை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணல, நம்ம தான் முதல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அது பெருமையாக பேசுகிறார். ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க, இவங்க பீஃப்லாம் ஊருக்கு ஆகாது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதே போல பார்க்கிறோம், இவங்க உண்மையிலேயே மாட்டிறைச்சிக்கு அதில் ஒரு கரிசனம் காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் கோசாலைகள் அமைத்தார்கள். மாடுகளை பாதுகாப்பதற்காக வேண்டி உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களை நீங்கள் பார்க்கலாம். அங்கே அப்படியே ஒரு வீடியோ கவரேஜ் வருது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மாடுகள் எல்லாம் சாலை ஓரங்களில் செத்து கிடக்கக்கூடிய நிலைமை, பராமரிப்பு இல்லாமல், அதை பார்த்து கொள்வதற்கு ஆள் இல்லாமல், இப்படியான ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். சரி, நீ பீஃப் தடை அப்படின்னு சொல்றிய, இது எதிர்க்கிறிய, உண்மையிலேயே இந்து மக்கள் எல்லாம் பீஃபுக்கு எதிரானவங்களான்னு கேட்டால் நாமளே சாட்சி. அதுக்கு நம்ம கூட பழகக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா, பை வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் இப்படின்ற மக்கள் இருக்கிறாங்க. நம்ம கூட பழகுவாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, ஆராய்ந்து பார்த்தால் அவங்க வீட்டிலே சாப்பிடக்கூடியதான் இருப்பாங்க, வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. அப்போ நீ பிடிச்ச உணவு அதை நீ சாப்பிட்ற, அதை வெளியே சொல்லக்கூடிய சூழல் உனக்கு இல்லை, சொல்ல வேண்டாம். கடை போட்டிருக்கிறானே, அவன் வைத்த பிழப்ப போட்டிருக்கிறானே, அதை போய் ஒருத்தர் தடுக்கிறிய, உனக்கு எந்த அளவுக்கு தெரியும்? அப்போ உலக நாடுகள் முழுக்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு என்பது இந்த பீஃப் தான். அப்போ இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், ஏதோ ஒரு வெறுப்பை விதைக்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறான். ஒரே ஒரு செய்தி தான் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வந்த செய்தியை சொன்ன உடனேயே, எதிர்ப்பை காமிச்ச உடனேயே அந்த கடையில் அமோகமாக பீஃப் வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கடையில் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா போய் ஃபோட்டோ எடுத்து போட்டு, இந்த கடையை தான் மிரட்டினாங்க, இங்கே தான் அவன் சாப்பிட்றோன்னு சொல்லி அங்கே ஒரு 100 பேர் குமிஞ்சிட்டான். நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, நீங்கள் எல்லா இடத்துக்கும் போங்க, பீஃப் கடை எல்லாத்தையும் மிரட்டுங்க. பீஃப் வியாபாரன்றது இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குதோ அந்த கோடிகள்ல இருந்து அது பல கோடிகளாக மாறும். உங்களுடைய எதிர்ப்பு தான் தேவை எங்களுக்கு. நீங்கள் இந்த பூச்சாண்டி காட்டுறீங்களே, இது எங்களுக்கு தேவை. ஏதோ முஸ்லீம் மட்டும் தான் பீஃப் சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. இவன் எதிர்க்கும் பொழுது இந்து மக்களும் சேர்ந்து கொண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வர்ற நான் பீஃப் சாப்பிட்றேன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லாம் எடுத்து போடுவான். அது உங்களுடைய முகத்தில் கரியை பூசக்கூடிய விதமாக அமைந்துவிடும், பீஃப் வியாபாரிகளுக்கு நன்மையாகவும் மாறிவிடும் என்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.